வணக்கம் நண்பா, நான் உங்கள் தமிழ் டெக்னிக்கல் குருஜி நாய்ஸ். இவங்களை பற்றி எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஏன்னா வாரத்துக்கு ஒரு பொருள் புதுசாக லான்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஃபியூஸ்னு ஒரு வாட்சை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறமா இப்போ நீங்கள் பார்க்குறது Vortexங்கிற ஒரு மாடல். இந்த மாடலை பொறுத்த மட்டும் இது வந்து AMOLED டிஸ்பிளேயோட வராங்க. ப்ரீமியம் ஃபினிஷிங்லாம் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது ஓரளவுக்கு பட்ஜெட்டில் ப்ரீமியமான லுக்கில் வாட்சை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வாட்சை தான் இன்றைக்கி அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் இருக்குது. இந்த மாதிரி புதிய கேட்ஜெட்ஸ் எல்லாம் கம்மி ரேட்டில் வாங்கணுன்னா கூகுள் குரூப், வாட்ஸ்அப் குரூப், டெலிகிராம் குரூப்போட லிங்க் எல்லாமே வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். ஜாயின் பண்ணிக்கோங்க. அங்கே உங்களுக்கு அடிக்கடி ஆஃபர்ஸ், அப்புறம் கூப்பன் கோட்ஸ், நிறைய ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நிறைய அங்கே கிடைக்கும். ஜாயின் பண்ணிக்கோங்க. இனி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ பண்ண போகிறோம். அன்பாக்ஸுக்கு தயாராகிருங்க. ஃபுல்லாக பாருங்கள், பொறுமையாக பாருங்கள். நண்பா, இப்போதைக்கு அன்பாக்சிங் பண்ணிடலாம். உங்களுக்காக பாக்ஸை பிரிக்கிறேன். பாக்ஸை பிரிக்கும் போது நீங்களே பாருங்கள். ஓப்பன் பண்ணும்போது டாப்பில் பார்த்தீங்கன்னா கோழியோட ஃபோட்டோ போட்டிருக்காங்க. ஒரு வெல்கம் மெசேஜ் இருக்குது. அதோட பேக் சைடில் நாய்ஸோட ஸ்டிக்கர் ஒன்று தந்துருக்காங்க. இதை ஒதுக்கி வச்சுட்டோம்னா ஸ்மார்ட் வாட்ச் இருக்குது. ஸ்மார்ட் வாட்ச் பார்க்குறதுக்கு ரொம்ப டீசெண்டாக, பார்க்குறதுக்கு ரொம்ப ப்ரீமியமான லுக்கில் தந்துருக்குறாங்க. இது அப்புறமா பொறுமையாக பார்த்துடலாம். இந்த வாட்சை தவிர்த்து சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு மேக்னெட்டிக் சார்ஜிங் கேபிளும் யூசர் மேனுவலும் தான் இந்த பாக்ஸில் உங்களுக்கு தந்துருக்குறாங்க. இவ்வளோ தான் உங்களுக்கு அன்பாக்சிங்கில் வரும். வாட்ச் பார்க்குறதுக்கு இங்கே பாருங்கள், ரொம்ப ப்ரீமியமாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ரவுண்டு ஹெட்டோடு வருது. AMOLED அவங்களுடைய டிஸ்பிளே இது கொஞ்சம் கிளாரிட்டி அதிகமாக இருந்த மாதிரி தெரியும். அந்த மாதிரி கொஞ்சம், அதாவது பொதுவாக இவங்க பட்ஜெட் செக்மெண்ட்டில் வாட்சே இறக்குவாங்க. அது கூடவே கொஞ்சம் ப்ரீமியமான குவாலிட்டிலையும் இறக்குவாங்க. அதில் இது ப்ரீமியமான குவாலிட்டியில் உங்களுக்கு வந்திருக்கு. மெட்டல் பில்டு நீங்கள் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும். ரொம்ப பலன்னு இருக்குது. பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக பண்ணியிருக்கிறாங்க. நண்பா, ஹைலைட்டான விஷயம் பார்த்தீங்கன்னா 1.46 இன்ச்சில் AMOLED டிஸ்பிளே தந்திருக்கிறாங்க. மெட்டல் பில்டு, அப்புறமா லேட்டஸ்ட் ப்ளூடூத் வெர்ஷன், 7 நாள் பேட்டரி பேக்கப் கொடுக்குது. செக் பண்ணி பார்க்கும்போது 6 நாள் இது கொடுத்துச்சு. ப்ளூடூத் காலிங்கோட செக் பண்ணி பார்க்கும்போது 1.5 நாள் வரைக்கும் உங்களுக்கு கொடுக்குது. வாட்டர் ப்ரூஃப் ரேட்டிங் வந்து IP68 வாங்கியிருக்கு. அதிக வாட்சஸ் நமக்கு இந்த வாரத்தில் இருக்கிறனால ஃபாஸ்ட்டாக நான் உங்களுக்கு ரிவ்யூ பண்ணியிருக்கிறேன். டைமும் உங்களுக்கு சேவ் பண்ணுறதுக்கு என்னென்ன விஷயங்கள் ட்ரை பண்ண முடியுமோ அதை பண்ணுறேன். அதே மாதிரி வாட்ச் ஃபேஸஸை பொறுத்த மட்டும் அவங்க டிஃபால்ட்டாக தந்திருக்கிறது 3 வாட்ச் ஃபேஸஸ் தந்திருக்காங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு கூடுதலாக வாட்ச் ஃபேஸஸ் வேணும்னா Noisefit ஆப் இருக்குது. அதை நீங்கள் பதிவிறக்கம் செஞ்சதுக்கப்புறமா க்ளவுட் வாட்ச் ஃபேஸஸை நீங்கள் எவ்வளோ வேணாலும் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். தென் ஸ்வைப்பிங் ஆப்ஷனை பொறுத்த மட்டும் இதில் பெரிய சேஞ்சஸ் இல்லை. டாப் டு பாட்டம் ஸ்வைப் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷன் வருது. அதாவது லாஸ்ட்டாக ஃபியூஸில் அன்பாக்ஸ் பண்ண மாதிரி தான், அந்த மாதிரி தான் ஒரு அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் டிஸ்பிளே மட்டும் கொஞ்சம் யூனிக்காக இருக்குது. பில்டும் நல்லாயிருக்கு, ஸ்பெஷலாக இருக்குது. தென் லெஃப்ட் டு ரைட்டு ஸ்வைப் பண்ணும்போது ஹார்ட் ரேட்டு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வருது. பிளட்டோட ஆக்சிஜன் லெவல், ஸ்ட்ரெஸ் எல்லாமே உங்களுக்கு ரிப்போர்ட்டாக உங்களுக்கு அதில் கிடச்சிருது. தென் கீழேருந்து மேலே ஸ்வைப் பண்ணும்போது கண்ட்ரோல் சென்டருக்கு உங்களுக்கு போகுது. இது கொஞ்சம் கிளியராக இருக்குது. டிஸ்பிளே அந்த மாதிரி டிஸ்பிளேனால ரொம்ப பிரைட்டாக அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. தென் லெஃப்ட் டு ரைட்டு ஸ்வைப் பண்ணும்போது விட்ஜெட் மாதிரி தந்திருக்காங்க. எல்லாத்தோட டேட்டாவும் அங்கே தெரிஞ்சிடும். இதுக்கப்புறமா கீழே வந்து டெடிகேட்டடான ஸ்போர்ட்ஸ் மோடுக்கு ஒரு பட்டன் தந்திருக்காங்க. அதை கிளிக் பண்ணும்போது ஸ்போர்ட்ஸ் மெனுக்குள்ளாடி போயிடுது. உங்களுக்கு என்னென்ன மோடு தேவையோ, எந்த மாதிரி நீங்கள் விளையாட்டுகள் விளையாடுறீங்களோ அந்த விளையாட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை எந்த மாதிரி ஒர்க் அவுட் நீங்கள் எடுக்கிறீங்களோ அந்த ஒர்க் அவுட்டை செலக்ட் பண்ணிவிட்டு இவ்வளோ கலரி பேன் பண்ணியிருக்கீங்க அந்த மாதிரி ரிப்போர்ட்டெல்லாம் நீங்கள் அக்யூரேட்டாக எடுத்துக்கலாம். அக்யூரேட்டாக மீன்ஸ் ரொம்ப அக்யூரேட்டாக வரல, ஓரளவுக்கு அக்யூரேட்டாக இருக்குது. தென் மேலே இருக்கக்கூடிய பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது மெனுக்குள்ளாடி என்ன ஆகுது. அங்கே பார்த்தீங்கன்னா நாய்ஸ் ஹெல்த் இருக்குது, நாய்ஸ் பஸ் இருக்குது, கிளாக்கு, ஒர்க் அவுட்டு, ஸ்போர்ட்ஸ் ரெக்கார்டு, ரிமைண்டர், அப்புறம் ஃபோனோட மியூசிக் ரிமோட் கண்ட்ரோலாக பயன்படுத்திக்கலாம். வெதர் அப்டேட் இருக்குது, வாட்ச் ஃபேஸஸ், ஃப்ளாஷ் லைட்டு, செட்டிங்ஸு. இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா வாட்டெக்ஸுக்கும் ஃபியூஸுக்கும் பெருசாக சேஞ்சஸ் இல்லை. ஆப்ஷன்ஸ் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது. ஆனால் டெடிக்கேட்டடாக ஸ்போர்ட்ஸ் பட்டன் ஒன்று தந்திருக்கிறாங்க. அப்புறம் அங்கே க்ரௌனில் வந்து மெனுக்குள்ளாடி என்டர் ஆகிறதுக்கு அக்சஸ் தந்திருக்காங்க. இங்கே வந்து க்ரௌன் பட்டன் மாதிரியில் ஒரு சின்ன ஒரு பட்டன் தந்திருக்காங்க, அவ்வளோதான். ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப ஸ்டைலிஷாக ப்ரீமியமாக இருக்குது. ப்ளூடூத் காலிங்க்கு பேட்டரி பேக்கப் நல்லாயிருக்கு. 1.5 நாள் சார்ஜ் நிற்கிறது பெரிய விஷயம். அதாவது ஃபோன் கால் பேசுகிறதுக்கு எல்லா வாட்ச்லேயும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் வராது. ஒரு நாள் வரும், இது கொஞ்சம் ஒரு 1/2 நாள் எக்ஸ்ட்ராவாக கிடச்சிருக்கு, அவ்வளோதான். அப்புறம் ஓவரலாக பார்க்கும்போது இதுக்கு வந்து TTG டபுள் சர்டிஃபிகேஷன் கொடுக்குற மாதிரி பண்ணியிருக்காங்க. நல்லாயிருக்கு வாட்சஸ். தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். பைலிங் வந்து வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதே மாதிரி கேட்ஜெட்ஸ் எல்லாம் கம்மி ரேட்டில் வாங்கணும்னா கூகுள் குரூப், வாட்ஸ்அப் குரூப், டெலிகிராம் குரூப்போட லிங்கும் கொடுத்துருக்குறேன். ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா உங்களுக்கு எந்த மாதிரி கேட்ஜெட்ஸ் எவ்வளோ பட்ஜெட்டில் ரிவ்யூ பண்ணணுங்கிறதும் கீழே மென்ஷன் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் இயர்பட்டெல்லாம் நீங்கள் ரிவ்யூ பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஸோ அதையே நான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். கூடிய சீக்கிரமே உங்களுக்கு இன்னும் நிறைய அப்டேட்ஸ் காத்துட்ருக்கு. இன்னும் ஒரு நல்ல ஒரு அப்டேட்ஸை சந்திக்கலாம். கீப் சப்போர்ட்டிங்.